ஆட்சியில கண்டிப்பான முறையில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அதிக தொகுதிகள் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் காங்கிரஸ்காரனா? நாங்க ஒண்ணு மானம் கட்டு போயில. எங்களை மரியாதையோட நடத்துங்க. யார் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். கருத்துக்களை திறந்தவெளியில் பரிமாறி கொண்டு வந்த காங்கிரஸ் லைஃப் ஸ்டைலே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எண்ணி 2 மாதங்கள் கூட முழுமையாக இல்லாத நிலையில் அரசியல் கட்சிகளில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரம் அடைந்து வருகிறது. வழக்கமாக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லாத கட்சிகள் என்றால் அது திமுகவும் காங்கிரசும் தான். ஆனால் தற்போதைய அரசியல் கள நிலவரம் வேறு. திமுக காங்கிரஸ் இடையேதான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பெரும் சிக்கலே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் குரல் கொடுக்க அதற்கு வாய்ப்பே இல்லை என திமுக திட்டவட்டமாக இருப்பதாக தெரிகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தங்களின் உறுதுணை இல்லாமல் திமுகவால் ஆட்சி அரியணையில் ஏறியிருக்க முடியுமா என காட்டமாக பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சு 2 கட்சி தலைமைகளின் காதுகள் வரை சென்று சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் விருதுநகரில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, காங்கிரசுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், உள்ளாட்சியில் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தங்களின் கோரிக்கைகளை திமுக ஏற்காவிட்டால் தங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி வைக்க துளியும் தயங்க மாட்டோம் என அடித்து கூறினார். ஆட்சியில கண்டிப்பான முறையில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அதிக தொகுதிகள் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும், மேலும் உள்ளாட்சியில் 30% இடங்கள் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படாவிட்டால் யார் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். ஒன்றுமே இல்லாமல் வெறும் கூட்டணி என்ற வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என கேள்வி எழுப்பிய அவர், அதிகாரத்தில் பங்கு இருந்தால்தானே மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ்காரனா? மற்ற அனைத்தையும் ஆளும் கட்சியை வைத்துக் கொள்வார்களா? கூட்டணியில் உள்ள தங்களுக்கு என்ன மரியாதை தான் உள்ளது? மரியாதையையே நாங்கள் எதிர்பார்க்க கூடாதா? மரியாதையை எதிர்பார்க்க கூடாத அளவிற்கு நாங்கள் மானங்கெட்டு போய் இருக்கிறோமா? காசு பணமா கேட்கிறோம்? மரியாதைத்தானே கேட்கிறோம் என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் காங்கிரஸ்காரனா? மத்த எல்லாமே அவங்க ஆளுங்கட்சி வச்சுக்கிடுவாங்கன்னா அப்ப கூட்டணி கட்சிக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த மரியாதையும் நாங்கள் எதிர்பார்க்காம இருக்கணும். நாங்க ஒண்ணு மானம் கட்டு போயிடல. யாருகிட்டையும் போய் எங்களுக்கு காசு விடுன்னு நாங்க யாருகிட்டையும் போய் கேட்கல. காசு விடு, பணம் கொடுன்னு யாருகிட்டையும் நாங்க போய் கேட்கல. எங்களுக்கு மரியாதையை மட்டும்தான் காங்கிரஸ்காரன் கேட்கிறானே தவிர வேற உங்க எதுலையும் பங்கு நாங்க கேட்கவே இல்லை. மொத்தத்தில் ஆட்சியில் பங்கு இருந்தால்தான் மக்கள் சேவையை இடையூறு இல்லாமல் செய்ய முடியும் என கூறிய கிருஷ்ணமூர்த்தி இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். ஆட்சியில பங்கு இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நாங்க சேவை பண்ண முடியும். கூட்டணியில் சேர வேண்டும் என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உள்ளாட்சியிலும் எங்களுக்கு கண்டிப்பாக பங்கு வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய மூத்த காங்கிரஸ் நிர்வாகி சிவகுருநாதன் கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக வெறும் 96 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்திருந்தது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 36 பேர் தான் ஆதரவை தெரிவித்தனர். இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஜனநாயக உரிமையைத்தானே நாங்கள் கேட்கிறோம் என கேள்வி எழுப்பினார். மேலும் தங்களை மதிக்க வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும், தங்கள் குரலை காது கொடுத்து கேட்க வேண்டும் என இன்று நேற்றா போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டுமா என வருத்தம் தெரிவித்தார். நாங்க எங்களுடைய வேதனையை, எங்களுடைய தன்மான இழப்பை, எங்களுக்கு இருக்கிற அவமானத்தை நாங்க பேசுறோம். நாங்க வேற ஒண்ணும் தப்பா பேசல. எங்க தலைமை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மதிங்க, எங்களை மரியாதையோட நடத்துங்க, எங்க குரலை காது கொடுத்து கேளுங்க, எங்க ஐவர் குழு சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஐவர் குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.
இப்படி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற தாரக மந்திரத்தை முன்வைத்து பல்வேறு இடங்களில் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவது ஆளும் கட்சிக்கு பெரும் தலைவலியாகவே உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலா.